சீரியல் ஆக்ட்ரஸ் சுனிதா அவர்கள். அதாவது ஒரு ஆக்ட்ரஸோ, ஒரு ஆக்டருடைய அந்த தாக்கம் என்பது சமூகத்துல பெருசா இருந்தா தான், அவங்களை பற்றி பேச்சுக்கள் என்பது அதிகமாக பேசப்படும். நெறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அந்த சூழ்நிலையில அதாவது ஜீ தமிழ்ல ரொம்ப ஃபேவரட்டா நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் என்னன்னு பார்க்கும்போது, அண்ணா அப்படின்கின்ற அந்த சீரியல் தாங்க. சீரியல் வந்து 2023ல ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 790 எபிசோடுக்கு மேல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ரத்னா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சுனிதா அவர்கள் வந்து அந்த சீரியலை விட்டு விலகுறதாக இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அதனால இந்த ரத்னா கேரக்டரை வந்து அந்த அண்ணா சீரியல்ல பார்க்கக்கூடிய அந்த அபிமானிகள் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க எல்லாருமே இப்ப வந்து வருத்தத்துல இருக்காங்க. அதே சமயத்துல வந்து ரொம்ப அதிர்ச்சியாகவும் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. சோ அதற்கு வந்து பல காரணங்கள வேற சுனிதா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னன்னு பார்க்கும்போது, அதாவது சில தனிப்பட்ட காரணங்களால் நான் வந்து இந்த சீரியலை விட்டு அண்ணா சீரியலை விட்டு விலகுறேன். இனிமே ரத்னா கேரக்டர்ல வந்து நான் நடிக்க மாட்டேன். இந்த ரத்னா கேரக்டருக்கு வந்து பல பேரும் லவ்வும் சப்போர்ட்டும் கொடுத்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அந்த அண்ணா சீரியல்ல அவங்க கூட நடிச்ச சக ஆக்ட்ரஸ் எல்லாரையும் அவங்க வந்து மிஸ் பண்றாங்களாம். அதே சமயத்துல இப்போ அந்த அண்ணா சீரியல்ல வந்து புது ரத்னாவா நடிக்க போறவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சீரியலை விட்டு ஏன் விலகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையா சொல்லவே இல்லை. பட் கேப்ஷன்ல வந்து ஒரு விஷயத்த வந்து பதிவா போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தை வந்து போட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது எல்லா முடிவுக்கும் ஒரு தொடக்கம் தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாணியில வந்து போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்த பலர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சோ அவங்க வந்து வேற ஏதோ ஒரு புது ப்ராஜெக்ட்ல வந்து கமிட் ஆயிருக்காங்க. அதனால இந்த அண்ணா சீரியலை விட்டு விலகி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனை முன் வச்சுட்டு வராங்க. பட் அவங்களாதான் இதை வந்து சொல்லணும். சோ எதனால விட்டு விலகுறாங்கன்றது அப்பதான் இதுல வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு போயிடுங்க. அதே